ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஒரு வீடியோ தான். ஸோ நம்ம சேனலில் தம்ப்நெயில்லாம் எப்படி எடிட் பண்ணுறோம், நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவுக்கான தம்ப்நெயிலை எப்படி நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலில் ஸ்டார்டிங்கில் அப்லோட் பண்ண தம்ப்நெயிலுக்கும் இப்போ அப்டேட் பண்ணக்கூடிய தம்ப்நெயிலுக்கும் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான தம்ப்நெயில்லாம் இப்போ எடிட் பண்ணி அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் நான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவுக்கான தம்ப்நெயிலை எப்படி நான் எடிட் பண்ணுறேன் அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் மெயினாக இந்த தம்ப்நெயில்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி மட்டும் தான் எடிட் பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட லேப்டாப் கிடையாது. உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி தான் யூடியூப் சேனல்லே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாய்ஸ் கொடுக்கறதுல இருந்து வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில் எடிட்டிங் எல்லாமே நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மொபைல் ஃபோனில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வீடியோஸ் அப்படின்றது யூடியூப்ல இப்போதைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் நான் எப்படி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி என்னுடைய வீடியோக்கான தம்ப்நெயில் எடிட் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணீங்க. அப்போதான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனே தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு 3 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். ரிமூவ், பிஜி, பிக்சல் லேப் அண்ட் ஸ்னாப்சீட் அப்படின்ற 3 அப்ளிகேஷன். இந்த 3 அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் என்னுடைய எடிட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த 3 அப்ளிகேஷனுடைய டவுன்லோடிங் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களுமே இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் வீடியோக்கான தம்ப்நெயில்ஸை நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வாங்க நான் எப்படி என்னோட வீடியோக்கான தம்ப்நெயிலை மேக் பண்றேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தம்ப்நெயில் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான தம்ப்நெயில் நீங்கள் எடிட் பண்ண போறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அண்ட் அந்த தம்ப்நெயிலில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்க போகுதா இல்லை உங்கள் ஃபோட்டோ இல்லாமல் அந்த தம்ப்நெயிலை நீங்கள் எடிட் பண்ண போறீங்களா அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்ணிங்க. உங்கள் ஃபோட்டோவை வச்சு அந்த தம்ப்நெயில் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் எடுக்கும்போது நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் அந்த ஃபோட்டோவை எடுங்க. அதே மாதிரி பேக்ரவுண்டில் நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு பிளைன் கலரான ஒரு செவத்துக்கு பின்னாடி அந்த மாதிரி நின்று அந்த ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துங்க. அண்ட் லைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைம்ல நேச்சுரல் லைட்ல எடுத்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சன்லைட் டைரக்டா உங்க மேல படாத மாதிரி மட்டும் பாத்துங்க. சோ அந்த மாதிரி நீங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா அந்த போட்டோவுடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதற்காக தான் ரிமூவ் பிஜி அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் நமக்கு யூஸ் ஆகும். சோ இந்த அப்ளிகேஷன்ல ஜஸ்ட் அந்த போட்டோவை நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப் அந்த போட்டோவை ஃபுல்லாவே ரீட் பண்ணி அதோட பேக்ரவுண்டை ஃபுல்லுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துரும். அந்த போட்டோவை டைரக்டா நீங்க சேவ் பண்ணி வச்சுங்க. அண்ட் இதுவே நீங்க உங்க போட்டோவை யூஸ் பண்ணல, வேற ஏதாவது கூகுள்ல இருந்து ஏதாவது இமேஜை டவுன்லோட் பண்ணி அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி உங்க தம்ப்நெயில்ல யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஜஸ்ட் அந்த இமேஜை கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதனுடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு நான் ரெண்டாவதாக சொன்ன பிக்சல் லேப் அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் தான் நம்ம தம்ப்நெயில் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 4ஆவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் பேக்ரவுண்டுக்கான ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இமேஜ் சைஸ் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் சைஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக கஸ்டமில் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணுங்க. நீங்கள் யூடியூப்கான தம்ப்நெயில் மேக் பண்ணுறீங்க அப்படின்றதுனால யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்றத செட் பண்ணிங்க. ஸோ யூடியூப் தம்ப்நெயிலுக்கு என்ன சைஸோ அந்த சைஸ் இப்போ உங்களுக்கு வந்துரும் இங்க டிஃபால்ட்டா. நெக்ஸ்ட் நாம நம்மளுடைய இமேஜை இதுல இம்போர்ட் பண்றதுக்கு மேல பிளஸ் பட்டன் இருக்கும். சோ அந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். சோ உங்க கேலரியில இருந்து நீங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய இமேஜை இதுல இம்போர்ட் பண்ணுங்க. சோ நான் என்னுடைய போட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய போட்டோவை இதுல நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ இதை வச்சு தான் நான் இப்போ வந்து தம்ப்நெயில் மேக் பண்ண போறேன். சோ இதுல இப்போ வந்து 2 ஸ்மார்ட் போனை என்னோட கையில ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி வச்சு ஒரு கம்பேரிசன் வீடியோக்கான தம்ப்நெயில் மாதிரி தான் நான் இப்போதைக்கு மேக் பண்ண போறேன். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய இமேஜை நான் இப்போ செட் பண்ணிட்டேன். இதுல இப்போ 2 போனை இம்போர்ட் பண்ணி அந்த போனை என்னோட கையில ஹோல்ட் பண்ணி இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணணும். சோ அதற்கு நான் ஆல்ரெடி மொபைல் ஃபோன் பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த போனை தான் இப்போ இதில் நான் இம்போர்ட் பண்ணி என்னோட கையில ஹோல்ட் பண்ணி இருக்கிற மாதிரி நான் தம்ப்நெயில் மேக் பண்ண போறேன். அண்ட் நீங்களுமே உங்க தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஆப்ஜெக்ட் உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாலும் நீங்க கொண்டு வந்துக்கலாம். மேல இருக்கக்கூடிய அந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்க கேலரியில இருந்து உங்க கேலரியில நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எத்தனை இமேஜஸ் வேணாலும் எடுத்துட்டு வந்து இங்க நீங்க செட் பண்ணிக்கலாம். சோ அந்த வகையில நான் இப்போ 2 மொபைல் ஃபோன் எடுத்துட்டு வந்து என்னோட கையில ஹேண்டில் பண்ணி இருக்கிற மாதிரி இந்த தம்ப்நெயிலுக்காக நான் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்க இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த இமேஜஸ்க்கு நீங்க வேற ஏதாவது இன்னும் எடிட்டிங் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுவுமே இந்த அப்ளிகேஷன்ல பண்ணிக்கலாம். அதற்கான டூல்ஸ் நிறைய டூல்ஸ் இங்க நம்ம கொடுத்துருப்பாங்க. சோ அந்த வகையில இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் நீங்க வேற ஏதாவது உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜஸ்ல நீங்க எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கலாம். அந்த வகையில நான் மேஜரா யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆட் பண்ணுவேன். சோ ஸ்டாக் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும். சோ அந்த டூலை ஆட் பண்ணி உங்க இமேஜஸ்க்கு அவுட்லைன் ஆட் பண்ணிக்க முடியும். சோ அதை ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி ஷேடோ கொடுப்பேன். ஷேடோ டூல்ஸுமே இங்க இருக்கும். சோ ஷேடோ கொடுப்பேன். ஷேடோவும் அவுட்லைன் இந்த 2 டூல்ஸ் தான் நான் மேஜரா இமேஜஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன்.
அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கும். உங்களுடைய தம்ப்நெயில்ல உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அதை டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய தம்ப்நெயில்ல ஒரு அட்ராக்டிவான வேர்டிங் கொடுக்கணும். ஸோ அந்த வேர்டிங் கொடுக்கறதுக்காக இதில் டெக்ஸ்ட்டுக்கான ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்களுடைய டெக்ஸ்ட்டை இந்த தம்ப்நெயில்ல நீங்கள் என்டர் பண்ணுங்க. அண்ட் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கும் நிறைய டூல்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டையும் எடிட் பண்ணிக்க முடியும். நான் மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ்னு பார்த்தோம்னா அலைன்மெண்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை சென்டர் அலைன்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டுக்கு ஒரு அட்ராக்டிவான ஃபாண்ட் கொடுக்கணும். அந்த வகையில் இந்த அப்ளிகேஷனில் டிஃபால்ட்டாகவே நிறைய ஃபாண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். இல்ல நீங்க வேற ஏதாவது ஃபாண்ட் இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ல நீங்க இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ல ஃபாண்ட் எல்லாம் ஆட் பண்றது அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் மேக் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க் மேல ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். சோ யாரெல்லாம் எக்ஸ்டர்னலா இந்த அப்ளிகேஷன்ல எப்படி ஃபாண்ட் ஆட் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ இந்த வீடியோல நம்ம தம்ப்நெயிலுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி அதற்கு ஒரு ஃபாண்ட்டுமே கொடுத்தாச்சு. சோ இப்போ இந்த ஃபாண்ட்ல இன்னும் எக்ஸ்ட்ராவா ஷேடோ எஃபெக்ட் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ அந்த வகையில ஷேடோக்கான டூல்ஸ்மே கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். சோ Black கலர் ஷேடோ தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க டிஃபரெண்ட் கலர்ஸ்ல கூட ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். சோ ஷேடோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கு கலர் சூஸ் பண்ணணும். சோ அந்த வகையில கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க மொத்த ஃபாண்ட்டுக்கும் ஒரே கலர் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லெட்டருக்கும் கூட நீங்க டிஃபரெண்ட் கலர் இந்த ஆப் மூலமா நீங்க செட் பண்ணிக்க முடியும். சோ அந்த வகையில உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி உங்க தம்ப்நெயில்ல எப்படி செட் பண்ணா நல்லா இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு கலர் செட் பண்ணுமா, இல்ல ஒவ்வொரு வேர்டிங்க்கும் ஒவ்வொரு கலர் செட் பண்ணுமா, இல்ல எல்லாமே ஒரே கலர்ல இருந்தா போதுமா அப்படி நீங்க பேஸ் பண்ணி நீங்க செட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த மொத்த லெட்டருக்குமே சிங்கிள் கலர்ல தான் சூஸ் பண்ண போறேன். சோ yellow கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி உங்களுக்கு வேற இன்னும் எவ்வளவு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுமோ நீங்க ஆட் பண்ணீங்க. அந்த டெக்ஸ்ட் எடிட் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து இந்த டெக்ஸ்ட்டை நீங்க மாடிஃபை பண்ணிக்கங்க. நான் இப்போ இந்த தம்ப்நெயிலுக்கு வேற எதுவும் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறது இல்ல. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பேக்ரவுண்டுக்கு போயிடலாம். சோ பேக்ரவுண்ட் எடிட் பண்றதுக்கு இந்த ஆப்லயே டிஃபால்ட்டா சில இமேஜஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த இமேஜை யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் நீங்க செட் பண்ணிக்கலாம். அதை செட் பண்றதுக்கு நாலாவதா இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா அதுல இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சோ அதுக்குள்ள போனீங்கன்னா டிஃபால்ட்டா நிறைய பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்திருப்பாங்க. அந்த இமேஜ் நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இமேஜஸ் வேணா பேக்ரவுண்ட்ல ஒரு சிங்கிள் கலர் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு பட்சத்துல நீங்க கலர்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுலயே உங்களுக்கு கலர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சோ அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் பேக்ரவுண்ட்ல வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க இங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்ல உங்க கேலரியில இருந்து ஏதாவது இமேஜ் எடுத்துட்டு வந்து இங்க நீங்க செட் பண்ணிக்கிறீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் கேலரியில இருந்து எடுத்துட்டு வந்து தான் என்னுடைய தம்ப்நெயிலுக்கு நான் பேக்ரவுண்ட் செட் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் ஒரு சில பேக்ரவுண்ட் இமேஜஸ் இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த இமேஜ் இங்க நான் இப்போ இம்போர்ட் பண்ணி இந்த தம்ப்நெயிலுக்கு பேக்ரவுண்டா நான் செட் பண்ணிடுறேன். சோ இந்த தம்ப்நெயில் பேக்ரவுண்டை நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜஸ் ஃபார் தம்ப்நெயில் அப்படி நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறைய பேக்ரவுண்ட் இமேஜஸ் கிடைக்கும். சோ அந்த இமேஜஸை யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய தம்ப்நெயில்ல ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இப்போ 90% ஆஃப் நம்மளுடைய தம்ப்நெயில் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் இனிமேல் நம்ம பண்ண போகிற 10% ஆஃப் ஒர்க் தான் ரொம்பவே முக்கியம். இதுதான் நம்மளுடைய தம்ப்நெயிலுக்கு ஒரு அட்ராக்டிவான லுக் கொடுக்கும். ஸோ அதை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ இந்த தம்ப்நெயில் இந்த இமேஜை நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறப்ப நல்லா ஃபுல் ஹெச்டி குவாலிட்டியில் இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணீங்க. ஸோ அப்படி சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் மூணாவதாக சொன்ன ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதும் அதில் நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய தம்ப்நெயிலை இதில் இம்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த தம்ப்நெயிலை இந்த அப்ளிகேஷனில் நம்ம எடிட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனில் நம்ம என்ன எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தம்ப்நெயில்ல என்னுடைய இமேஜை நான் ஆட் பண்ணிருக்கேன். அந்த இமேஜ் என்னதான் நான் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல போட்டோ எடுத்து அந்த இமேஜை நான் இங்க ஆட் பண்ணியிருந்தாலுமே ஃபேஸ்ல கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த பிரைட்னஸை பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஈவனா கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன்ல பண்ண போறோம். ஸோ இதுல எடிட் அப்படின்ற அந்த டூல்குள்ள போனீங்கன்னா செலக்டிவ் அப்படின்ற டூல் இருக்கும். ஸோ அந்த செலக்டிவ் அப்படின்ற அந்த டூலை சூஸ் பண்ணி எந்தெந்த பாயிண்ட்லாம் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷன் இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க இப்போ என்ன அட்ஜஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய இமேஜ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமா தான் இருக்கு. ஃபேஸ், ஹேர், ட்ரெஸ் எல்லாத்துலயுமே பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் பிரைட்னஸை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் கலரை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போறேன். ஸோ அதுதான் இங்க நான் பண்ண போறேன். ஸோ நீங்களுமே உங்க இமேஜஸ்ல எங்கெல்லாம் அன்ஈவனா பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, இல்ல பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கலர் இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த பாயிண்ட் எல்லாம் சூஸ் பண்ணி அந்தந்த பாயிண்ட்ல பிரைட்னஸ் அதிகம் பண்ணணுமா, கம்மி பண்ணணுமா, இல்ல கலர்ஸ் அதிகம் பண்ணணுமா, கம்மி பண்ணணுமா, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இங்க நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஸோ நானுமே அந்த மாதிரி தான் ஃபேஸ், ஹேர் அண்ட் ட்ரெஸ் இந்த மூணுத்துலயுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸ்டார்டிங்ல நான் இம்போர்ட் பண்ண இமேஜுக்கும் இப்போ நான் கொஞ்சம் கலர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்திருக்கக்கூடிய இந்த இமேஜுக்கும் அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் இமேஜஸ்க்கும் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவா கலர்ஸ் ஆட் பண்ண போறோம். ஸோ அதை ஆட் பண்றதுக்கு டூல்ஸ்லயே இங்க நீங்க பாத்தீங்கன்னா பிரஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிரஷ் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ல போயிட்டு டெம்பரேச்சர் அந்த சேச்சுரேஷனை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க உங்களுடைய இமேஜஸ்ல. ஜஸ்ட் அதை
அதை சூஸ் பண்ணி அதில் எவ்வளோ பாயிண்ட் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணீங்க 5 10 15 எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இமேஜஸ் மேலே ஃபுல்லாகவே நீங்கள் அதை அப்படியே ப்ரஷ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் அதில் மேலே நீங்கள் அப்படியே தடவுனீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து இந்த இமேஜஸ் ஃபுல்லாகவே ஆட் ஆகும். ஸோ அது ஆட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இமேஜ் இன்னுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ இன்னுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்க்கறதுக்கு தம்ப்நெயிலுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய தம்ப்நெயிலை நான் என்னுடைய வீடியோக்காக நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஆப்பில் இன்னுமே நிறைய டூல்ஸ் இருக்கும் உங்கள் இமேஜை எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸ். அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். பட் நான் மேஜராக என்னுடைய இமேஜுக்கு நான் இவ்வளவு தான் எடிட்டிங் அப்படின்றது பண்ணுவேன். இந்த வீடியோவில் நான் சொன்னேன் இந்த ஒரு சில டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் என்னுடைய தம்ப்நெயிலை நான் மேக்ஸிமம் எடிட் பண்ணுவேன். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி எடிட் பண்ணும்போது நம்மளுடைய தம்ப்நெயில் நல்லா அட்ராக்டிவாக அண்ட் குவாலிட்டியாக வந்துடும். இல்லை நீங்கள் இன்னும் வேறு எதுவும் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்னது நான் என்னுடைய வீடியோக்கான தம்ப்நெயிலை எப்படி எடிட் பண்ணுறேன் அப்படின்றது தான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இன்னும் அட்ராக்டிவாக தம்ப்நெயில் கூட எடிட் பண்ணுவீங்க. அப்படி எடிட் பண்ணக்கூடியவங்க நீங்கள் எப்படி தம்ப்நெயில் எடிட் பண்ணுவீங்க, என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எனக்குமே யூஸ் ஆகும் அண்ட் நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்குமே அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.